ஆசிரியர்களே இல்லாத பள்ளிகளை கிராமப்புறத்தில் நடத்துவதானால் எந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை அந்த பள்ளியில் சேர்ப்பார்கள்? ஆசிரியர்கள் நியமனமே இல்லை. இருக்கிற ஆசிரியருக்கும் பார்த்தீங்கன்னா புள்ளி விவரம், மற்றபடி விளம்பரங்கள், இதற்கு தான் அவர் கூட பாடம் நடத்த விடுவதில்லை. இந்த காரணத்தினாலே தான். ஆனால் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா இப்போ 4 லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்ந்ததாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். இப்போ அறிவிப்புக்கு ஒரு பள்ளியிடமாக போய் பார்த்துட்டு இந்தியா தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியை நாங்கள் பார்வையிட்டு விட்டோம் என்று சொல்கிறார். ஆனால் என்ன நடப்பு? ஏன் இந்த 208 பள்ளிகளை மூடியிருக்கிறார்கள்? இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த 207 பள்ளிகளை இப்போ மூடியிருக்கிறார்கள் பூஜ்ஜியமானவர்கள். தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரையில் தேசிய கல்விக் கொள்கையில் பள்ளிகள் இணைப்பு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதை போலவே இவர்களை பொறுத்தவரையில் மாநில கல்விக் கொள்கையிலே வரவேற்க வேண்டிய அம்சங்கள் இருக்கிறது. பொதுவாக அவர்கள் பொதுத் தேர்வு என்றார்கள், இவர்கள் பொதுத் தேர்வு இல்லை என்று ஒன்று முதலீட்டு வகுப்பறையில் சொல்கிறார்கள், 11ஆம் வகுப்பு இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் மறைமுகமாக இப்போ தொடக்க கல்வி இயக்குநரை பொறுத்தவரையில் அது பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சருடைய அனுமதி இல்லாமல் அவர் செய்ய மாட்டார். பள்ளி அடுத்த இன்னும் 1 மாத காலத்திற்குள்ளாக இந்த செய்தி அறிக்கை வெளியிலே செல்லுவதற்கு காலதாமதமானால் 10 மாணவர்களுக்கு குறைந்த பள்ளிகளை முழுவதும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு பள்ளிகளுடைய இணைப்பு என்ற பெயரால் சொல்லுகிறார். இணைப்பு என்ற பெயரால் அதை உடனே அதி மூடுனதான் அர்த்தம். இன்னும் 300க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இணைப்பு என்ற பெயரால் அந்த பள்ளிகளை மூட இருக்கிறார்கள். அது இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ. அதில் தொடக்கல்வி இயக்குனர் தீவிரமாக இருக்கிறார். உதாரணமாக கும்பகோணத்தில் காமராஜர் தொடக்கப்பள்ளின்னு ஒன்று இருக்குது. அங்கே 10க்கு கீழே மாணவர்கள் 8ஓ 9ஓ இருக்கிறார்கள். உடனே அதை எடுத்து வேற ஒரு பள்ளிக்கூடத்தோட இணைச்சி விட்ருங்கன்னு சொல்லி, அந்த மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் மட்டுமே ஒரு 20 பள்ளிகளை இணைப்பதற்கு தொடக்கல்வி இயக்குனர் சொல்லியிருக்கார். இப்படி மாநிலம் முழுவதுமே சொல்லியிருக்கிறார். உடனே அங்கே இருக்கிற பொதுமக்கள், ஆசிரியர் சங்கங்கள் எல்லாம் தகராறு செய்த காரணத்தினால் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆகையால் எங்களை பொறுத்தவரையில் ஆசிரியர் பணியிடங்களே காலியாக 14 ஆண்டு காலமாக இருந்ததற்கு பிறகு ஆசிரியர் மாணவர்களை பிள்ளைகள் பள்ளியில் சேர்க்க. ஆமாம், எங்களுக்கு தெரியுதுல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 10 மாணவர்களுக்கு கீழே உள்ள பள்ளிகளை பூரா இன்னொரு பள்ளிகளோட இணைத்து விடுங்கள் இருந்தான்னு சொல்றாரு இவரு. அதான் தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கையில மூடுறது இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்தை இன்னொரு பள்ளிக்கூடத்தோட இணைத்து விட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த இணைப்பை தான் இப்பொழுது அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக இந்த 300 பள்ளிகள், அந்த 300 பள்ளிகளை மீண்டும் அந்த இணைத்தால் அது மூடியதாக தான் பொருளாகும். ஆகையால் தமிழக ஆசிரியர் கூட்டணியுடைய மூத்த தலைவர் என்ற முறையிலும், ஐபெட் அமைப்பினுடைய அகில இந்திய செயலாளர் என்ற முறையிலும், 52 ஆண்டு கால என்னுடைய அரசியல் வாழ்வு பொது வாழ்வின் அடிப்படையிலையும் பள்ளிகளை தொடங்கி எந்த ஆட்சியிலும் பழக்கமே தவிர மூடியதாக இதுவரையில் வரலாறு இல்லை. ஆனால் முதலமைச்சர் கல்வி தரத்துக்காக பாடுபடணும், 45,000 கோடி நிதியெல்லாம் ஒதுக்குறாரு. ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தனியார் பள்ளிகளை தொடங்குவதற்கு தீவிரமாக இருக்கிறார். அதற்கு ஒரு சில பேரை அடையாளம் காட்டி விட்டுருக்காரு. இப்போ அது தனியார் பள்ளிகளை தொடங்குவதற்காக அது ஒரு பட்டியலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இது முதலமைச்சர் உடனடியாக இதில் தலையிடலைன்னா, என்னதான் நீங்கள் விளம்பரப்படுத்தினாலும் சரி, பள்ளிகளை மூடுகிற தலைமுறை உங்களுடைய தலைமுறையாக இருக்கும் என்பதை நாங்கள் அக்கறை உணர்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் தலையிடுங்கள்.